ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், பரோட்டா எது செய்தீங்கன்னாலும் சரிங்க, இந்த ஒரே ஒரு சைட் டிஷ் மட்டும் செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துருக்கேங்க. அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலையை குக்கரில் சேர்த்துட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு இதோட தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு இதை 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கடலை நல்லா வெந்து வந்ததும் கையில் வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கோங்க. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பல்லாரி நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதோடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததும் இந்த தக்காளி பல்லாரியோட மசாலாவை 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலாவும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. நம்ம வேக வச்சுருந்த கடலையை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேக வச்ச கடலையில் கொஞ்சமாக இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச கடலையை தண்ணியோடவே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கடலையை சேர்த்ததும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுடலாங்க. இது கொதிச்சு வர நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த கடலையையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா குருமா நல்லா கெட்டியாக வந்துருங்க. இதோட நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போது 1 கொட்டை அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.